வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். நான் வைக்கிற பதிவுகளை ஒன்றையும் பார்த்துவிட்டு எனக்கு எடுத்து ஒவ்வொரு விடயங்களை பேசுகிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அதே போல் வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், அதே போல் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டுமாக என்னென்று கேட்டால், என்னோடு கதைக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீர்கள், எங்களுடைய போராட்ட காலங்களில் மாவட்ட ரீதியாக போராடிய போராட்டங்களை பற்றி நீங்கள் பதிவேற்ற முடியுமான்னு கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அதனுடைய தரவுகள் எல்லாம் நான் சேகரித்து எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் தலைமை தாங்கினார்கள், எந்த காலங்கள், எந்த மாதிரியான சூழ்நிலை, எப்படியான காலத்திலிருந்து எப்படி போராட்ட ரீதியான பிரச்சனை அனைத்து நான் பதிவிடுவேன். அது பதிவிடும் பொழுது சகல விதமான தரவுகளை நான் எடுத்து அதுக்குரிய சரியான விடயத்தோடு நான் அதுகளை பேசுவேன். அதை பேசும் பொழுது நீங்கள் ஒன்றையும் பார்க்கலாம். என்னால் முடிந்த வரைக்கும் அப்படியான காரியத்தை நான் இனி வருகிற நாட்களில் செய்வேன். அதற்காக நான் எனக்கும் பல வேலைகளோடு கொண்டிருக்கிறதால நேரங்கள் மட்டுமட்டு இருந்தாலும் யூடியூப்புக்கு இன்னும் நிறைய விடயங்களை நான் செய்ய வேண்டி இருக்கிறது. அநேக சாமான்கள் வாங்க வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல முறையில் நான் பதிவு தருவேன். அந்த பதிவுகள் வேறு லெவலில் இருக்கும். ஏனென்று கேட்டால், உண்மையிலேயே போராடி மாவீரராகினவர்களுக்கு போல போராடி அங்கவீனங்களாய் இருக்கிறவர்கள், போராடி ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற போராட்டத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் அநேகரை பற்றியான தரவுகளையும் நான் வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், ஜாழ் மாவட்டம், இப்படியான அனைத்து இடங்களிலும் அந்த காலங்களில் போராடினவர்கள், எப்படியான போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் என்ன மாதிரி இருந்தது, 88லிருந்து முடிந்தவரை 96 வரைக்கும் தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால், 96க்கு பிறகு பிற்பட்ட காலத்தை குறித்து அதை குறித்து பின்பு பேசிக்கொள்ளலாம். முதலில் 88லிருந்து 96 வரைக்கும் அந்த காலங்களில் எங்கெங்கு போராட்டம் எப்படி எப்படி இருந்தது, அந்த போராட்டங்களில் யார் பலமாக இருந்தார்கள், அந்த போராட்டங்கள் எப்படி சூழ்நிலை இருந்தது, அந்த போராட்டத்தின் போது இராணுவத்தினரில் யார் தலைமை தாங்கியிருந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் நான் சரியாக தரவுகளை சேகரித்து உங்களுக்கு நான் நிச்சயமாக தருவேன். அதே போல் போராட்டங்கள் முடிந்து விட்டது. இனி எங்களோட நாடு சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நாட்டில் எனக்கும் யூடியூப் வைத்திருக்கிறது. சகல விதமான உரிமைகளையும் அந்த யூடியூப் நிறுவனத்தினால் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் ஏதேனுமாய் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு பிழையான தவறுகளை நாங்கள் பதிவிட்டால் மெயில் அனுப்பி அதுகளை உடனடியாக நீக்கும்படி சொல்வார்கள். இந்த பிரச்சனையும் இல்லை. சரியான முறையில் நான் முடிந்தவரை சகலத்தை ஆதாரத்தோடு உங்களுக்கு தருவேன். ஏற்கனவே நான் நிறைய விடயங்களை நான் என்னுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களும் தொடர்ந்து இதுகளை நீங்கள் பதிவேற்றுங்கள் நண்பர்கள். இது முக்கியமான விடயங்கள். ஏனென்று கேட்டால், எங்களுடைய காலங்களும் ஓடி முடிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இருக்கிற காலங்களில் சில விடயங்களில் எங்களுடைய தாய்நாடான பகுதியில் அது திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்களாக இருந்தாலும் எல்லாத்தை குறித்து சரியான தரவுகளை என்னுடைய நண்பர்களோடு வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் அடித்து பேசிவிட்டு நான் அதுகளை உங்களுக்கு பதிவாக்கி தருவேேன். நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு இப்படியான விடயங்கள் மிகவும் பிடிக்கும். அதே போல் நாங்கள் 1991ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு நபரை நானும் என்னுடைய நண்பனும் சந்தித்தோம். அவன் எங்களோடு இப்பொழுதில்லை. அவன் வீரச்சாவடைந்து விட்டான். அதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த என்னுடைய நண்பன் லண்டனில் இருக்கிறான். அந்த விடயத்தை குறித்து நான் உங்களோட அமர பேசுவதற்கு இருக்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். வன்னி, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, ஜாழ் மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் அனைத்து இடங்களில் உள்ள அனைத்து விஷயங்களை நான் உங்களுக்கு சகல விதமான தரவுகளோடும் எந்த விதமான பிழையுமின்றி அதுகளை நான் பதிவேற்றுவேன். நிச்சயமாக நீங்கள் என்னுடைய வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு வாங்க, நீங்கள் பெல் பட்டன் அமைத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள் அநேகர் நீங்கள் பார்வையிடுகிறீர்கள். அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்றைய நாள் நல்லமாக இருக்கும். மாலை நேரத்தில் இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப். நன்றி, வணக்கம் நண்பர் தமிழ் சொந்த உறவு அனைவருக்கும்.